தம்பி, நாம தான் நினைச்சுட்டோம். தம்பி உன்னத்தான். நான் பனைமரம் பேசுறேன்பா. ஏல பனைமரம் பேசுதுல. என்ன சொல்ற? ஆமால பேசுதுல. அங்க பாருங்கள. ஆட்டமும் பாட்டமுமாய் பள்ளிக்கூடம் போறீங்களே, நானும் ஒரு பாடம் சொல்லட்டா? உங்கள் தாத்தாக்கள் நடந்த இந்த பாதை ஓரம், உங்கள் தந்தைகள் நடந்த இந்த பாதை ஓரம், நீங்களும் நடக்கும் இந்த பாதை ஓரம் காலகாலமாய் நிற்கிறேனே, என் கதையை நின்னு கேட்டதுண்டா? இன்னைக்காச்சும் அதற்கு நேரம் உண்டா? அதை இப்ப சொல்றேன், கேக்குறீங்களா? கேக்குறேன்னு சொன்னதுக்கு ரொம்ப மகிழ்ச்சி. கருப்பு கண் விழித்து மண்ணுக்குள் வெள்ளையாய் பார்வை விட்டு பசுமையாய் விடிந்த வாழ்வு என் வாழ்வு. வாளோடு பிறந்த மூத்த குடியின் தோளோடு பிறந்தவன் நான். சேர மன்னர்கள் என் பூக்களை தங்கள் மாலையாய் அணிந்து கொண்டார்கள். சங்ககால காதலர்கள் என் மடல் மீது ஊர்ந்து தங்கள் மனசை திறந்திருக்கிறார்கள். வள்ளுவனுக்கு ஒன்று தோன்றினால் என்னிடத்தில்தானே வந்து நிற்பான். அவன் வார்த்தைகளை எழுதி வைக்க நான் தான் ஓலை தருவேன். நான் மட்டும் இல்லை என்றால் உலக பொதுமறை ஏது? தமிழனின் பெருமைதான் தரணி அறிவதேது? ஓ, நீங்க திருவள்ளுவருக்கு பணங்களை கொடுத்தியா? என்னை வெட்டி வீழ்த்தி நெஞ்சு பிளந்தாலும் நார் நாரா கிழித்தாலும் ஊருக்கே நிழல் தருவேன், உன் பரம்பரைக்கே குடில் தருவேன். முளைத்த கொட்டைக்குள்ளும் ருசியான பருப்பு உண்டு. முளைச்சி வேர்விட்டா அதிலும் ஒரு கிழங்குண்டு. கிழங்கட்டைக ஊரில் இருந்தா வெத்தல பாக்குக்கு என்னால் தான் வழி உண்டு. ஆதரிக்க யாருமில்லா அநாத கிழவிக்கும் வயிற்று பாட்டுக்கு நானே வழியாவேன். துள்ளி வரும் பிள்ளைக்கெல்லாம் ஈடேதும் இல்லாத இனிப்பான ருசியாவேன், எல்லோர்க்கும் உயிராவேன். பச்சை ஓலைய பதமாக்கி கட்டி வச்சா கிடைபோகும் ஊரெல்லாம் கூட வரும் குடிசையாவேன். ஆடித்திரியும் குட்டிக்கெல்லாம் தாயின் அடிவயிற்று மடியாவேன். கொடையும் ரெயின்கோட்டும் இப்பதான் குவிஞ்சிருச்சு. அத்துவான காட்டுல அடமழை புடிச்சுக்கிட்டா ஆடு மேய்க்கும் மக்களுக்கு சம்மங்கூடு நானாவேன். கூதலுக்கு எதமாக கதகதப்ப நான் தருவேன். அந்த சொகத்தை எல்லாம் அனுபவிச்சாதான் தெரியும். பெத்தவ தூக்கி பால் கொடுத்தாலும் அடக்க முடியாத அழுகைய ஓல கிளுகிழுப்ப நான் தந்து ஒரு நொடிக்குள் சிரிக்க வைப்பேன். சாயங்கால புழுக்கத்தை விசிறி கொண்டு சொகம் தருவேன். எதிர்காத்தில் ஓடி வந்தா ஒற்றை முள்ளில் நடனமாடும் உங்களுக்கெல்லாம் காத்தாடி ஆவேன். முப்பாட்டம் காலம் முன்பே கலவரம் ஏதுமில்லாம கையில் புடிச்சு வெடி வெடிக்க ஓல பட்டாச விட வசத்தியான வெடி உண்டா? விருந்தாளிக வந்தா கொதிக்கிற டீ தண்ணிய நீட்டுவீங்க.
எங்காட்டுக்கு வாங்க, குளிர்ச்சியாக கோடைக்கால விருந்து வைப்பேன். உங்க விரலுல வலுவிருக்கா, சாப்பிட வயித்துல தெம்பு இருக்கா? ஆனவண்டி, குதிரை வண்டி, வில்லு வண்டி, கூட்டு வண்டி, 1000 வண்டி இருந்தாலும் குடுக்க வண்டி போல ஆனந்தம் தந்ததுண்டா? அதை ஓட்டு மகிழ்ச்சி போல ஈடாக கேட்டதுண்டா? சிவப்பு கம்பளமா, சீமைக்கொரு லட்சணமா, பணவோல தடுக்குதானே பச்சை தமிழனுக்கு மரியாதையா? வகை வகையா பழம் இருக்கு, விதவிதமா ருசி இருக்கு, சுட்டு வச்ச பனம்பழம் போல சுவையானது ஊரிலுண்டா? தம்பி, எப்படி இருக்கு? சுவைத்து எஞ்சிய விதை கொண்டு அழகான வண்ணம் தீட்டி அதுக்கும் கூட தலவாரி குழந்தைங்க ஏந்தும் போது மனசெல்லாம் நிறையுமே, என் ஜென்மமே குளிருமே. வயலுக்கு போக வழி இல்லாம வெள்ளக்காடு பெருகினாலும் அங்கு ஒரு பாலமாவேன், அக்கறையில் நான் சேர்ப்பேன். உள்ளம் உறுதியானா ஊரை இணைச்சிடலாம், இத வச்சு புரிஞ்சுக்குங்க, இனியாச்சும் தெரிஞ்சுக்குங்க. கேஸ் அடுப்பு, மின்சார அடுப்பு எத்தனையோ வந்திருக்கலாம். ஏழை அடுப்பெரிக்க மலையேறி சுள்ளி பொறுக்கும் நோக்காடு தேவையில்லை. காட்டு விறகு வெட்டும் கை கஷ்டம் தேவையில்லை. என்னிடம் வந்தா மட்ட விறகுதிர்த்து மக்களுக்கு உதவி செய்வேன்.